சிம்ம ராசியாம் 4-5 வருஷமா நானும் மேரேஜ் லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த வருஷமாச்சு இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுமா? இப்ப சிம்மம் அப்படின்னா காலசக்கரத்துக்கு 5வது பாவகம், ரொம்ப சிறப்பு. சூரியன் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு எப்பயுமே ஒரு கெத்து தாங்க. ஆனாலும் சனி பகவானுடைய இதுல பிடியில மாட்டி இருக்கீங்க. அதை கொஞ்சம் தொழில் பணம் விஷயமாக தான் முடக்கமோ அல்லது நிறைய வீண் அலைச்சல், கெட்ட பேரு, அவதூறு வரும். திருமணம் அப்படின்னா இதுக்கும் நம்ம அஷ்டமத்து சனி அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் பொருத்தம் பார்த்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அப்போ இந்த ஃபேமிலி லௌவீக வாழ்க்கை அப்படிங்கும்போது உங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க, வேற விஷயத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக தான் எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி மனுஷன் மாட்டினா தான் உங்களை வழி நடத்த முடியும். 10 பொருத்தம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத விட நல்ல பொருத்தங்கள் 7 பொருத்தம் இருக்கா உங்கள் லக்ன ராசிக்கான இந்த சுக்கிரனும் சூரியனும் வரக்கூடிய பேர்ல நல்ல அமைப்புல இருக்கான்னு பாருங்க. திருவண்ணாமலையில குபேரலிங்கம் அவங்கள நீங்க போய் வழிபாடு எடுங்க. சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்றது, அதே போல சிவனுக்கு அங்க அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்தணும். நீங்க எவ்வளவு 1/2 லிட்டர் 1 லிட்டர் நல்ல பசும் நெய் வாங்கி கொடுங்க. அதை வாங்கி குடிக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குரு ஓரையில போயிட்டு வழிபாடு எடுத்து நீங்கள் கொடுங்க. கிரிவலம் 3 மாதத்துக்கு ஒரு கூட நீங்கள் போயிட்டு வரலாம். அது போகக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. நல்ல வரன் அமையும்.